முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, நீ எதிர்பார்க்கும் நபரிடமிருந்து உன் மனம் விரும்பும் செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. அதுவும் இன்றே வரப்போகின்றது. உனக்கு சொந்தமான ஒன்றை தொலைத்துவிட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளில் எனக்கு தெரிகின்றது நீ அவர் மீது குவைத்து இருந்த அன்பின் ஆழம் என்னவென்று. தொலைக்கும் பொழுது பெரிதாக படவில்லை, ஆனால் இழந்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். அழும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட உன் அருகில் யாரும் இல்லை. அனைவரும் உனக்கு எதிராகவே இருக்கின்றனர். சில சமயங்களில் உன் மனம் நொந்து யாரும் இல்லாமல் தனியாக நின்று சத்தமாக அழ வேண்டும் என்று தோன்றுகின்றது. ஆனால் அதுவும் முடியவில்லை. என்னுடைய சுயமரியாதையை நான் இழந்து விடுவேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய். இவ்வாறு ஏமாற்றி அதிக கோபத்தால் உனக்கானதை இப்பொழுது பிரிந்துவிட்டு தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய். கோபம் நியாயமானது, ஆனால் அதனை வெளிப்படுத்தும் விதம் அதனை சற்று பார்த்துத்தான் யோசிக்க வேண்டும். நிதானமாகத்தான் பேச வேண்டும். கோபம் வந்துவிட்டால் உனக்கு என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு, என்ன பேசுகிறோம் என்று தெரியாத அளவிற்கு பேசிவிடுகின்றாய். அனைவரையும் உன்னுடைய சூழலை புரிந்து கொண்டு உன்னுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள். அவர் அப்படித்தான் என்று விட்டுவிட்டு கோபம் கொள்வாமல் நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டு சரியாகிவிடும் அப்படித்தான் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் அனைவரும் அதே போல இருப்பதில்லை. உனக்கு எப்படி கோபமோ அதே போல்தானே எதிரிக்கும் இருக்கும். இப்படி உன் கோபத்தினால் நீ இழந்த உறவுகள் பலர் இருக்கின்றன. அந்த உறவில் இப்பொழுது நீ நேசிக்கும் நபரும் ஒருவராக மாறிவிட்டார். எத்தனை காலம்தான் பொறுமையாக இருப்பது? உன்னுடைய பேச்சுக்களை தாங்கிக் கொண்டிருப்பது? தாங்க முடியாமல் உன்னை விட்டு சென்று விட்டார். செல்லும் பொழுது நீ என்னை விட்டு சென்றால் கூட எனக்கு கவலை இல்லை என்று கூறினாய். ஆனால் இப்பொழுது அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். எதற்காக தங்கமே? வாழ்க்கையில் நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியம் அல்லவா? என் பிள்ளையான நீ அதனை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? இப்படி எத்தனை உறவுகளை உன் வாழ்க்கையில் இழந்துவிட்டு இறுதியில் யாரும் இல்லாத அனாதையாய் நிற்கின்றாய். அப்பொழுதும் உனக்கு கரம் கொடுப்பவன் இந்த அப்பன் நானாகவே இருப்பேன். கவலை கொள்ளாதே. உன் மனம் அறிந்து உனக்கென ஒரு உதவியை செய்ய போகின்றேன். உன் மனம் விரும்பிய நபரிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. உனக்கு சொந்தமான அந்த ஒருவரை உன்னிடத்திலேயே ஒப்படைக்கப் போகின்றேன். உன்னை தேடி அவரை வர செய்கின்றேன். இன்றே வர செய்கின்றேன். சந்தோஷமாக இரு அவருடன். மீண்டும் தொலைத்து விடாதே அந்த பொக்கிஷத்தை. பத்திரமாக வைத்துக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.